அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை வாசிங்க. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு பேசி வழி நடத்துங்க. உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார் என்கிற ஒரு அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்க போகிறோம். அடுத்த கொஞ்ச நேரம் தூங்கிடக்கூடாது, சோர்வின் ஆவிகள் இருக்கக்கூடாது. அதனால வேத வசனத்தை ரொம்ப கவனிங்க. தெரிஞ்சது தானே அப்படின்னு சுலபமாக நம்ம என்ன பண்ண போடாது, கடந்து போகக்கூடாது. அதாவது ஒரு குஷ்டரோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு சில பேர்த்துக்கு தெரியாது. குஷ்டரோகம் அப்படிங்கிற வியாதி இன்னைக்கு தெரியாது. அது ஓரளவுக்கு நம்ம எரடிகேட் பண்ணிட்டோம், அதாவது ஓரளவுக்கு அந்த நோயை இல்லாமல் பண்ணிட்டோம். ஆனால் சில பேருக்கு மறைமுகமாக உண்டு. ஆனால் ஆதி காலத்திலே, கடந்த காலங்களிலே குஷ்டரோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடிய வியாதி, மோசமான வியாதி. கேன்சர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோசமான ஒரு வியாதி. ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் நம்ம தியானிக்க இருக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, குஷ்டரோகம் அப்படிங்கிறது ஏன் ஒரு மனுஷனுக்கு வந்தது? ஒரு சாதாரண வியாதியை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த குஷ்டரோகம் வந்திருக்கிறது, வியாதி வந்திருக்குது, கடவுளுடைய தண்டனை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அதனால ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி. அதை குறித்து ரொம்ப ஆழமாக தியானிச்சுட்டு வர போகிறோம். நம்ம அடுத்த 1 மணி நேரம் நான் அதை தியானிக்க போகிறோம். கவனமாக கவனிங்க, ஏன்னா இதில் நமக்கு நிறைய செய்திகள் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுல இயேசு குஷ்டரோகியை குணமாக்கினார் என்கிற செய்தி மட்டும் கிடையாது, அவர் எவ்வாறு குணமாக்கினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்னது உண்டு. இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதம் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரை பார்க்கும் விதமாகட்டும், எல்லோரையும் வித்தியாசமாக கர்த்தர் பார்க்கிறவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் வித்தியாசமா பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு 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 வண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஓட்டிட்டு வர வண்டி இருக்கு, அந்த வண்டி ரிப்பேர்னா அந்த வண்டிக்கு ரிப்பேர் செய்கிற மெத்தடு ஒன்று தான். லைட்டு போயிருச்சுன்னா லைட்டை கழட்டி லைட்டை மாற்றுவாங்க. அந்த ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா ஒயரை கட் பண்ணி ஒயரை மாற்றுவாங்க. இதுதான் எல்லா இடங்களும். நீங்கள் திருச்செங்கோட்டில் சரி பண்ணாலும் சரி, ஈரோட்டில் சரி பண்ணாலும் சரி, அதே வண்டியை கோயம்புத்தூர் கொண்டு போனாலும் எந்திரங்கள்னு சொல்லக்கூடியவைகள் சரி பண்ணுற மெத்தடு ஒன்று தான். டிவி ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், எல்லாமே. ஆனால் ஒரு மனிதனை சரி செய்வது என்பது வித்தியாசமானது. ஹல்லேலூயா. மனிதன் எந்திரன் கிடையாது. சரீரபூர்வமாகவே இன்னைக்கு பல பிரச்சனைகள் உண்டு. ஒரு வியாதி ஒரு மனுஷனுக்கு வந்திருக்குது, ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அந்த மனுஷன் சரியாயிடுறான். அதே மாதிரி வியாதி இன்னொருத்தனுக்கு வருது, மருந்து கொடுக்குறாங்க, அவன் சரியாகிறது கிடையாது. அந்த மருந்து அவனுக்கு வேலை செய்யறதில்ல, உடனே வேற மருந்து மாற்றி கொடுக்குறாங்க. அதே போல மனுஷன் அப்படிங்கிறவன் சில பாகங்களை கொண்டு இருக்கிறான். ஒன்று சரீரம், இன்னொன்று மனதளவு, இன்னொன்று ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஒரு நிலைமை. அவனுடைய சாமி கும்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த நிலைமைன்னு ஒன்று உண்டு. அடுத்தது சோசியல், சமூக நிலைமைன்னு ஒன்று உண்டு. இதுல எல்லாவற்றிலும் மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து குணமாக்குவது என்பது சரீரபூர்வமான சுகம் மாத்திரம் கிடையாது, எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மனுஷனை சரிபடுத்த வேண்டிய அவசியம் உண்டு. அல்லேலூயா. அதனால கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதை காட்டிலும் அவனுடைய சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை அறிந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய தேவைகளை அறிந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு அப்படிதான் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அற்புதங்களை செய்கிறார். வித்தியாசமான அடையாளங்களை என்ன பண்ணுகிறார்? சந்திக்கிறார். இப்போ கொஞ்சம் இந்த தொழு நோயாளியை குறித்து, தொழு நோயாளின்னு சொல்றது உண்டு, குஷ்டரோகம் சொல்ற உண்டு. இப்போ இந்த தொழு நோயாளியை குறித்து நம்ம சிந்திக்கலாம், குஷ்டரோகியை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம். அதாவது லூக்கா புத்தகத்தில் வாசிக்கும் போது லூக்கா தெளிவாக சொல்றாரு, தொழு நோயால் முழுவதும் மூடப்பட்டு இருந்தான். அவனுக்கு வந்த அந்த குஷ்டரோகம் அப்படிங்கிற வியாதி ஆரம்ப நிலை கிடையாது, இல்லை நடுநிலை கிடையாது, முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமை. அப்ப முதிர்ச்சி அடைந்த நிலைமை அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னா, அவனுடைய கை கால்கள் விரல்கள் எல்லாம் அரிச்சிருக்கும், சரீரங்கள் எல்லாம் அரித்து கொண்டிருக்கும். அங்கு சீ பிடிக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம அந்த மாதிரி சீல் போல பிடிச்சு அப்படியே என்ன பண்ணும், உருகி ஊத்திக்கிட்டு இருக்கும். குளிக்க முடியாது, வெயில்ல போக முடியாது, துர்நாற்றம். சீ பிடிச்சா எப்படி அந்த ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் கொஞ்சம் இருந்தாவே அவ்வளோ நாத்தம் அடிக்கும்.
அப்படி உடம்பு முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் இருக்கும்போது அவனுடைய உடம்பு முழுவதும் என்ன பண்ணுது, அப்படி இருக்குது. அடுத்தது உடம்பு அழுக ஆரம்பிக்கும். அதுதான் சீல் பிடிக்கிறதுங்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உணர்வு இழந்துருவான். என்ன ஆயிடும், இப்ப கையை பிடிச்சு இப்படி கிள்னா யாரோ கிள்றாங்கப்பா, ஒரு ஊசி குத்துறாப்பா யாரோ குத்துறாங்க அப்படிங்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, அவனுக்கு அந்த நோய் வந்துட்டான், கொஞ்ச நாட்களிலேயே இந்த குத்துறது வலி வேதனை எதுவுமே உணராது. காலில் என்ன இடிச்சாலும் ரத்தமே போனாலும் அந்த வலி வேதனைகள் என்ன பண்ணாது, ஒரு ஆபத்தான ஒரு வியாதியா என்ன பண்ணிடும், மாறிடும். ஸோ இது ஒரு காரியம். அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குஷ்டரோகி உடல் அளவில் இவ்வளவு காயப்படுறான், உடல் அளவில் இவ்வளவு வேதனைப்படுறான். இப்படி உடல் அளவில் வேதனைப்படுகிறவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுக்கு எதிராக இருக்கும். அல்லேலூயா. அவனுக்கு என்ன, நீங்க அப்படித்தானே, எந்த வியாதியா இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, எதிராக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, குஷ்டரோகியை வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சமூகத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க, ஊர் உலகத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அவனை என்ன பண்ணுவாங்க, வெளியில துரத்திடுவாங்க. அவன் எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல தான் அவன் என்ன பண்ணும், உயிர் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில தான் அவன் என்ன பண்ணும், உயிர் வாழணும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதே போல யாராவது அவன் எங்கேயாவது தெரியாம வெளியே வந்துட்டானா, நான் அசுத்தமானவன் அவன் கத்தணும். அவனை பார்த்துட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாம் கத்துவாங்க, ஏய் அசுத்தமான வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. கத்துறது மாத்திரம் கிடையாது, கல் எடுத்து அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து இடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே உடல்ல இவ்வளவு பெரிய வேதனை, இதை தாண்டி அவன் என்ன பண்றான், சமுதாயத்துல ஒதுக்கப்படுறான். அடுத்தது பாருங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆடைகள் என்ன பண்ணணும், கிழிந்த ஆடைகளா என்ன பண்ணும் இருக்கணும். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நல்ல ஆடை உடுத்திட்டு என்ன பண்ண முடியாது, அவன் வாழ முடியாது. கிழிஞ்சிருக்கணும், எல்லாம் இங்கே கிழிஞ்சிருக்கணும். பெண்கள் ஆனாலும் சரி ஆண்கள் ஆனாலும் சரி ஆடைகள் கிழிஞ்ச நிலைமையில் இருக்கணும். அப்படி கிழிந்த நிலைமையில் இருக்கும்போது மற்றவங்க பார்த்து இவன் குஷ்டரோகி அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும். அப்ப அவனுடைய கண்ணியம் எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. கண்ணியம்னா ஒரு ஆடை உடுத்துவது என்பது முதலாவது நம்முடைய சரீரத்தை மறைப்பது, இரண்டாவது நமக்குண்டான அந்த ஒரு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த ஆடைகளை என்ன பண்ணும், அந்த மாதிரி என்ன பண்ணும், கிழிஞ்ச ஆடையா என்ன பண்ணும் போட்டு இருக்கணும். அதே போல அவனை வெறுப்பாங்க, அவனை அருவருப்பா பேசுவாங்க. அல்லேலூயா. அருவருப்பா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவன் தொட்டுட்டா அது அசுத்தமா, தீட்டு. இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம கேட்காதது கிடையாது. தீட்டு, இதை செஞ்சா தீட்டு, அதை செஞ்சா தீட்டு, அங்க போனா தீட்டு, இப்படி ஆனா தீட்டு, தீட்டு தீட்டு தீட்டுன்னு சும்மா சொல்றோம் நம்ம. அன்னைக்கு அப்படி அவன் கடந்து போனான். எங்கேயாவது ஊருக்கு வெளியே புறம்புல ஒரு குகையில போய் அவன் உயிர் வாழணும். மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. பிள்ளைய பார்க்க முடியாது, கணவன் மனைவியை பார்க்க முடியாது, மனைவி கணவனை பார்க்க முடியாது, கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு உறவெல்லாம் இருக்காது, சுக துக்கங்கள்ல பங்கு பெற முடியாது. எல்லாவற்றிற்கும் மேல கடவுளை இந்த மாதிரி நம்ம கூடி ஆராதிக்கிற மாதிரி அவனுக்கு சமுதாயத்துல கடவுளை கூடி என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, மனித குலத்துல நீங்களும் நாம பிறந்திருக்கிறோம். குஷ்டரோகம் இல்லாமையே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏதோ ஒரு இடத்துல அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா? ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை என்னை இந்த உலகத்துல தனிமைப்படுத்தாம யாரும் கிடையாது. அது உறவினர்களாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், வீட்டில் ஆகட்டும், ஏதாவது ஒன்று ஆகட்டும், தீட்டு உள்ள வராது, தீட்டு இந்த காரியத்தை செய்யாது, நீ இதுக்கு தகுதி இல்லை இங்க வராது, உங்ககிட்ட பணம் இல்லை இந்த காரியத்தை செய்யாது, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது நீ முன்னாடி நிற்காத, ஏதாவது ஒரு குறைய சொல்லி உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல தனிமைப்படுத்தப்படாத இடம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாசையா நிறைய விஷயங்களுக்கு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு நீங்க முன்ன போவீங்க. உங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கிறது தெரியாது. உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, தள்ளி நில்லு. உங்கள்கிட்ட இந்த காரியம் இருக்குது, நீ தள்ளி நில்லு. அபச குணமா முன்னாடி வராத. எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஐயா, ஏதோ ஒரு காரியத்துல என்ன கடந்து போகும்போது நடக்கலையாமா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரோ எங்க சொந்தக்காரங்களோ எங்க கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர், நீ முன்னாடி வந்துடாத தயவு செய்து. நீ வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணாது, நல்லா இருக்காது. இப்படி தனிமைப்படுத்த ஒன்று நம்ம முன்னாடி பேசுவாங்க, இல்லை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. இந்த மாதிரி மனித குலத்துல இன்னைக்கு நம்மளை அப்படி பண்ணாதவங்க யாரும் என்ன பண்ணது கிடையாது. அல்லேலூயா. நம்மளும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம், இல்லாமலாம் கிடையாது.
சகோதர சகோதரியே, நம்முடைய இருதயங்களும் இந்த மனிதனை போல தொழுநோயால் பாதிக்கப்பட்டது போல என்ன பண்ணிடும், இன்னைக்கு நிறைய நேரத்துல இப்படிப்பட்ட பேச்சுகளினாலே, இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாம் என்ன செய்கிறோம், நம்மளை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறோம். பல பேர் மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க, பல பேர் கண்ணீர் விட்டு என்ன பண்றாங்க, இரவுல அழுகிறது, தனியா அழுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போறது உண்டு. எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்கிறது அவரவர்கள் உணரும் போது தான் என்ன பண்ணும் தெரியும். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில போகிற பல பேர் தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப மாற்றிக் கொள்ளுகிறாங்க. எப்படி மாறுறாங்க, இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணுவாங்க, நாளாக நாளாக உணர்வற்றவர்களா மாறிடுவாங்க. அல்லேலூயா. உணர்வற்றவர்கள் அப்படின்னு சொன்னா இரக்கமற்றவர்களா மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இப்படி கொடுமைப்படுத்தி ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அப்படியே உணர்வற்றவர்களா மாறி என்ன பண்ணுவாங்க, வேணுமனே சில இடங்களுக்கு போவாங்க. நான் அடிச்சு தானே கொல்லுவேன், கொல்லு, என்ன காயம் தானே படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. அதே போல நமக்கு இந்த உள்ளார்ந்த காயங்கள் ஏற்படும் போது, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போகும்போது என்ன ஆயிருது, நாம இருக்கிறது கிடையாது. சில பேர் இப்படி ஒதுக்கப்படும் போது கோபம் வர ஆரம்பிச்சிரும், அழுக வர ஆரம்பிச்சிரும், தனிமையில் உட்காந்துட்டு அழுகிறது, சாப்பிடாம இருக்கிறது, பிரச்சனைகளை பார்க்கறது இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக என்ன பண்றாங்க, போறாங்க. அடுத்தது சில பேர் இந்த உலகத்தை சுற்றி தன்னையே தனிமைப்படுத்திக்கிறாங்க. எப்படி இந்த குஷ்டரோகிகள் தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அதே போல ஒரு 2 பேர் உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னா நீங்களே உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, தனிமைப்படுத்த. ஒரு நல்ல காரியத்துக்கு போக மாட்டேங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு திருமணத்துக்கு போக மாட்டீங்க, ஒரு வீட்டுக்கு போக மாட்டீங்க, ஒருத்தரோட பேச மாட்டேன். அவங்க நல்லா தெரியும், ஒருத்தர் நம்மளை குறை பேசியிருப்பாங்க, இன்னொருத்தர் நம்மளோட பேசுவாங்க. எதுக்கு பேசிட்டுங்கய்யா, நான் வீட்டுக்கு போறேன், என்ன குறை பேசுவாங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட சரியா பேச மாட்டேங்க, உங்க மனைவி கிட்ட சரியா பேச மாட்டேங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட சரியா பேச மாட்டேங்க, யாருக்கிட்டையும் சரியா பேசாம உங்க வாழ்க்கையை நீங்களே ஒரு தனிமைப்படுத்துவீங்க. வேலைக்கு போறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது. சில பேர் சொல்லுவாங்க, கல்லு மாதிரி இருக்கிறியப்பா, குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு சிரிக்க மாட்டேங்கிற, ஒரு சந்தோஷமா இல்லாம இருக்கிற அப்படின்னு சில பேரை நம்ம சொல்றது உண்டு. நல்லா யோசிங்க, அவங்க அப்படி என்ன பண்ணல, அந்த மாதிரி அவங்களுடைய சுயநலம், அதாவது அவங்களுடைய குணநலம் அப்படி கிடையாது. அவர்கள் தங்களை அப்படி மாத்திக்கிட்டாங்க. ஏன் இப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கடந்த காலத்துல தங்களுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள்னால அப்படி என்ன பண்ணுகிறார்கள், மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இந்த மனுஷனும் அப்படிதான். அதே போல சில பேர் என்ன நினைச்சிருவாங்க, இதுதாங்க வாழ்க்கை, நான் இப்படிதான் ஒதுக்கப்பட்டதுதான் என் வாழ்க்கை, என்னை இப்படி அவமானப்படுத்தி பேசுறதா ஒரு வாழ்க்கை, என்னை கேவலப்படுத்துறதா ஒரு வாழ்க்கை, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வருவதற்குண்டான முயற்சி என்ன பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் கைவிட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அந்த குஷ்டரோகி அன்னைக்கு இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்களும் நானும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கிறோம். குஷ்டரோகம் நோய் இல்லாம இருக்கலாம் நீங்களும் நானும், ஆனா அவன் என்ன பாடு அனுபவித்தானோ அந்த ஒரு பாடு இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு இடத்துல அனுபவிச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு வேதனை விட்டுட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இப்ப இதுக்கு என்னங்க ஐயா ஒரு வழி, இதுக்கு என்னதான் நான் செய்யணும், தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, என் காயங்களை என் இயேசு கிறிஸ்து தொட வேண்டும். அல்லேலூயா. என் கர்த்தர் தொடுகிறவராக இருக்கிறார். ஒரு 3 காரியத்தை இதன் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனமான விசுவாசத்தை தொடுவதற்கு இயேசு ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி உங்களை இந்த உலகம் எந்த இடத்துல வேணா ஒதுக்கி வைக்கலாம், உங்களோடு பேசுவதற்கு பயப்படலாம், உங்க கிட்ட வருவதற்கு பயப்படலாம், உங்க சில காரியங்கள் உங்களை குறித்து செய்வதற்கு அவங்க பயப்படலாம். ஆனா ஒருபோதும் நம்மை படைத்த கடவுள் ஒருபோதும் நம்ம கிட்ட வர்றதுக்கோ, நம்மளை தொடுவதற்கோ, நம்மோடு பேசுவதற்கோ, நம்மோடு ஐக்கியப்படுவதற்கோ அவர் என்ன பண்ணுவதில்லை, பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சரீரபூர்வமாகவும் நம்மை தொடுகிறவர், ஆவிக்குரிய நிலைமையிலும் தொடுகிறவர், நம்முடைய விசுவாசத்தை தொட்டு அதுல என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இதுல இருந்து மீண்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரியே, இந்த குஷ்டரோகிக்கு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விசுவாசம், ஃபெய்த். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்பவர் நிறைய சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்து எல்லா இடத்துலயும் சுகமளிச்சுட்டே வராரு. இந்த குஷ்டரோகி
ஒரு ஊருக்கு வெளியே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு கரடுல ஒரு குகையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அங்க நிறைய குஷ்டரோகிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த 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 குகையை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த குகைக்கு கொஞ்சம் அருகாமையிலே மத்தேயு புத்தகத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வந்து என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு உபதேசம் பண்ணுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் பார்க்கிறோம், ஒரு பெரிய உபதேசம் அங்க நடக்குது. யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த மிகப்பெரிய உபதேசத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா பண்ணிட்டு இருக்கிறார். இதை எப்படியோ அவன் கேட்கிறான். அவனும் தூரத்துல உட்கார்ந்து இல்ல ஒளிஞ்சுக்கிட்டு, இந்த ஒரு குஷ்டரோகி மாத்திரம் வெளியே வந்து அவன் என்ன பண்றான், இந்த வசனங்களை எல்லாம் கேட்கிறான். கேட்டுட்டு என்ன செய்யறான், இந்த வசனங்களை கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன வருகிறது, ஒரு விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. என்ன விசுவாசம் வருகிறது அப்படின்னு சொன்னா, நான் எப்படியாவது இந்த இயேசு கிட்ட போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப முதல் காரியம் என்ன என்று சொன்னால், இந்த குஷ்டரோகியின் விசுவாசம் கிறிஸ்துவின் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது. இவனுக்குள்ள எப்படி அப்படி ஒரு விசுவாசம் வந்தது, இவனுக்குள்ள எப்படி அப்படி ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்கார்ந்து அங்க போதகம் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்து அங்க பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன பிறக்கிறது, விசுவாசம் பிறக்கிறது. விசுவாசம்னா நம்பிக்கை. என் இயேசு என்னை சுகமாக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், நம்பிக்கை செத்து போனவனாக வெறும் ஜடமாக தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இந்த குஷ்டரோகி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் உயிரோட இருக்கிறேன் ஆனா என்னைக்கோ செத்து போயிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்றது உண்டு. என்ன செத்து சாகடிச்சிட்டடா நீ, இப்படிலாம் சொல்றது உண்டு. நான் என்னைக்கோ செத்து போயிட்டேன், ஜடமா இந்த உலகத்துல நான் என்ன பண்றேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த குஷ்டரோகி உயிர் மட்டும்தான் இருக்குது. என் மனைவியை பார்ப்பேன் நம்பிக்கை கிடையாது, என் பிள்ளைகளை பார்ப்பேன் நம்பிக்கை கிடையாது, சமுதாயத்தில் ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்து டீ குடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை கிடையாது, சமுதாயத்தில் என்னை 4 பேர் மதிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை கிடையாது, என் பிள்ளையின் திருமணத்தை நான் பார்ப்பேன் நம்பிக்கை கிடையாது, ஒரு கோயிலுக்கு போவேன் நம்பிக்கை கிடையாது, சாக போறேன், என்னைக்கு சாக போறேன் அது மாத்திரம் தான் கடவுள் கருத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. வேற நம்பிக்கை எனக்கு எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சாவுதான், மரணம் தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியமோ தவிர என் வாழ்க்கையில வேற எந்த விஷயமும் கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்ட உடனே, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கேட்ட உடனே செத்து போன நம்பிக்கை உடையவன் உயிருள்ள நம்பிக்கை உடையவனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. பைபிள்ல வேத வசனம் அதான் சொல்லுது. இந்த வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வருகிற ஒரு காரியம். இன்றைக்கும் சில பேர் நீங்க இந்த இடத்துல நம்பிக்கை இழந்து இருக்கலாம். ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க? மனுஷர்களால தான் உங்க நம்பிக்கை இழந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், யாராவது ஒருவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உடனே உங்க வாழ்க்கையில இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க ஐயா, இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குதே, என்னை இப்படி இவங்க கைவிட்டுட்டாங்களே, இவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, என் வாழ்க்கையில் நான் இது இழந்து போயிட்டேனே, என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், மரணம் மாத்திரம்தான், அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் உங்க வாழ்க்கையில் வருது. ஹல்லேலூயா. செத்துப்போன நம்பிக்கையில் இருந்த அந்த குஷ்டரோகி அந்த வியாதியோடு எப்படி இயேசுவின் அருகிலே ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வந்தானோ, அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இயேசுவினுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தை தொட்டது. ஹல்லேலூயா. இப்ப அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த இயேசு என்னை தொட்டால் என் வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும். ஹல்லேலூயா. என் இயேசு தொட்டால் என் வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும். அதே சமயத்துல அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகியினுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என்று சொன்னால், ஒரு முழுமையான விசுவாசம் கிடையாது. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் ஏசப்பா கிட்ட வந்து, என்ன சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஏங்க இந்த வார்த்தை வந்துச்சு? யாராவது அதை உணர முடியுதா? உமக்கு சித்தமானால் எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தமாக்க. உமக்கு பிரியம் இருந்தா, நீங்க ஆசைப்பட்டா, உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கொடுங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வருது சொல்லுங்க? அவ்வளவு வலி வேதனைகளை அவன் தாங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
எத்தனை பேர் இடத்துல போய் அவன் உதவி கேட்டிருப்பான். உதவி கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டே நீ குஷ்டரோகிடா, நீ வெளியே போடா, முதல்ல டே நீ குஷ்டரோகிடா, நீங்க வீட்டுக்குள்ள வராதடா. ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. டே இங்க வராதடா, நீ அசுத்தமானவன்டா. ஐயா எனக்கு உதவி பண்ணாதீங்க, நீ அழுக்கு பிடிச்சவன்டா. ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க, உன் நோய் எங்களுக்கு தொட்டிருண்டா. பிள்ளைய பார்க்க ஆசையா வரும்போது உங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய் உங்க அப்பா கிட்ட போவாத, அந்த ஆளை துரத்து முதல்ல. உங்க அப்பாவுடைய நோய் நமக்கெல்லாம் ஒட்டிரும். அல்லேலூயா. தாய் தகப்பன் கூட சொல்லுவாங்க, ஏன்னா அந்த நோய் அவ்வளவு கொடிய நோய் அது. அப்ப இவன் இயேசுவிடத்துல வந்து ஒரு முழுமையான விசுவாசத்துல என்ன சொஸ்தமாக்குங்க ஐயா அப்படின்னு சொல்ல முடியாதபடி, இயேசு சுகமாக்குவார், இயேசு வியாதியிலிருந்து என்னை, பலவீனத்திலிருந்து என்னை மாற்றுவார், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை எல்லாம் அறிந்திருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை. அல்லேலூயா. இந்த உலகம் படுத்துற உபத்திரவம் சில நேரங்கள்ல ஆண்டவரிடத்துல கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்துருது. சில பேர் அப்படி காயப்படுத்தி இருக்கும்போது ஒரு ஜாதியை சொல்லி, இல்ல அவங்களுடைய வியாதியை சொல்லி, இல்ல அவங்களுடைய பணக்காரியங்களை சொல்லி இப்படி காயப்படுத்தி இருக்கும்போது அவங்களே தங்களை தாழ்வு மனப்பான்மையோடு என்ன பண்ணுவாங்க, நினைச்சுக்குவாங்க. சில இடத்துல போக மாட்டாங்க, சில இடத்துல பேச மாட்டாங்க, சில பேர்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு கை வராது. ஒரு திருமண காரியத்துக்கு போனால் கூட போயிட்டு வந்துடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. எங்கே சாப்பிட உட்காந்தா நம்மளை குறை பேசிடுவாங்களோ, காசு இல்லாமல் வந்துட்டாங்க பார், அது பண்ண வந்துட்டாங்க பார், மொய் வைக்கிறது கூட காசு இல்லாமல் வந்து உட்காந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாங்க பார். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுட்டு அடுத்த திருமணத்துக்கு போகும்போது நம்ம தன்னால் முடிஞ்ச ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சாப்பிடாம போயிடுவாங்க. அல்லேலூயா. சில ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஏங்க நீங்க அந்த காரியத்துக்கு வரல, அந்த திருமண காரியத்துக்கு வரல? இல்லைங்க வேலை இருந்துச்சு, வேலையெல்லாம் இல்லை. அங்கே போனால் என்ன ஏதாவது பேசிடுவாங்க, உன் வீட்டுக்காரர் சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, நீ ஒரு கடன்காரன், நீ ஒரு கடன்காரி, உனக்கு இந்த வியாதி இருக்குது. இன்னும் சில பேருக்கு குழந்தைங்க இல்லாத இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க, குழந்தை இல்லை, இப்படிலாம் பண்ணுறது உண்டு. இதெல்லாம் இந்த உலகம் பண்ணுற காரியம். இப்படிதான் இந்த குஷ்டரோகி இருந்தான். அதனாலதான் கடவுளிடத்துல வந்து கூட, அப்பா என்ன சுகமாக்குங்கப்பான்னு அவனால கேட்க முடியல. பட்ட வேதனைகளும் வலிகளும் கடவுளிடத்துல கூட சொல்லுதா, ஐயா உங்களுக்கு விருப்பம் இருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு நல்லதா, எனக்கு சரி செய்யணும், உங்களுக்கு எண்ணம் இருந்தா எனக்கு செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லுகிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு யாரிடத்துல நெருங்குறான்? இயேசுவிடத்துல நெருங்குறான். அல்லேலூயா. அவனுடைய காயங்களால் அவனுடைய விசுவாசம் பாதிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்துல கிட்ட நெருங்குவதற்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, தன்னுடைய உடலுடைய அந்த அமைப்பினால அவ்வளவு வெக்கப்பட்டு கூனி குறுகி என்ன பண்ணா நின்று கொண்டு இருந்தான். சகோதர சகோதரிய, சில நேரங்கள்ல நம்மளும் அப்படிதான் இருக்கிறது உண்டு. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒருவேளை நோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கடந்து வருது உண்டு. சில நேரத்தில் சில மனிதர்களை தொந்தரவு படுத்துகிறோமோ, சில நேரத்தில் சில மனிதர்களை நம்ம காயப்படுத்துகிறோமோ, சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்ம இப்படி பேசும்போது நம்ம ஏண்டா அந்த பூமியில வாழ்றோம் அப்படின்ட்டு ஏசப்பா கிட்ட கூட வந்து கேட்கும்போது, ஆண்டவரே உங்களுக்கும் விருப்பம் இருந்தா நீங்களும் இப்படி இருந்தா எனக்கு செய்யுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட வரும். அல்லேலூயா. இது இந்த குஷ்டரோகியினுடைய மனப்பான்கு தான் நமக்கு. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, இயேசு அப்படியெல்லாம் பார்க்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் வேண்டிக் கொண்டும் என்றான். இயேசு மனதுருகி. அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் அதுதான், நம்முடைய மிகவும் அவசரமான தேவையை தொடுவதற்கு இயேசு பயப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்க மனுஷனை பார்த்து கடவுளை கணக்கு போடாதீங்க. ஏசப்பாவை, மனுஷன் இப்படி இருக்கிறான், கடவுள் இப்படிதான் இருப்பார், மனுஷன் இந்த மாதிரி இருக்கிறான், கடவுள் இந்த மாதிரி தான் இருப்பார். இல்ல, இந்த குஷ்டரோகியை போல சில நேரத்தில் நம்மளும் நினைக்கிறது உண்டு. இவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கடவுள் அவனை குறித்து என்ன பண்ணார்? கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மனதுருக்கம். அல்லேலூயா. மனதுருக்கம் அப்படின்னு சொன்னா என்னங்க? நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மனதுருக்கம் அப்படின்னு சொன்னா என்ன? சொல்லுங்க. நான் ஏதாவது இந்தி மொழியில பேசிட்டு இருக்கேனா, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேனா? இந்த வார்த்தையே தெரியாது உங்களுக்கு? என்ன இந்த வார்த்தையை நான் விளக்கட்டா? யாராவது ஒன்று ரெண்டு பேராவது சொல்லுவீங்களே, சொல்லுங்க. மனதுருக்கம்னா என்ன?
மனது இறங்கி செய்பவர். வாங்க அடுத்தது. இரக்கம் உள்ளவர். என்னம்மா? பரிதாபப்படுதல். வேற? இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க, உடல் ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள ஒருவர் ரோட்டில் இருக்கிறார். உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஒரு 50 ரூபா எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுக்கணும், கொடுக்காமல் இருக்கக்கூடாது. 50 ரூபா, நான் உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய், காசுக்கு அளவு கிடையாது. ஒரு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், முடியாதவங்கள பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பாக்கெட்லேருந்து கண்டிப்பாக நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்போ ஒரு 10 ரூபாய் உதாரணத்தை வச்சுக்கோங்க. 10 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு உதவி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே என்ன நடக்குது? அங்கே என்ன நடக்குது? ஒரு மனது உருக்கம் உங்களுக்குள்ள வருதா இல்லையா? ஏன் வருதுன்னா, அந்த 10 ரூபா நீங்கள் சம்பாரிச்ச காசு. சில பேர் சொல்லுவாங்க, எச்சிலையில் கூட என்ன பண்ண மாட்டாங்க, காக்கா ஓட்டாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஞ்சங்கையா அவங்க அப்படிம்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் அவங்கள பார்த்த உடனே இந்த 10 ரூபாயை பெருசாக நினைக்கிறவங்க, 50 ரூபாயை பெருசாக நினைக்கிறவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 50 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன் அவ்வளோ காசை குறித்து கஞ்சமாக இருக்கிறவங்க கூட ஏன் இந்த உதவியை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உண்மையாக ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. கம்பேஷன், மனதுருக்கம் அப்படிங்கிறது பரிதாபப்படுதலோ இரக்கம் காட்டுதலோ இல்லை. அதை தாண்டி உங்க ஆப்போசிட்ல நிக்கிறவங்க படுகிற வலியை நாம் உணர்ந்து கொள்வது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? அவங்களுடைய வலியை எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள மனதுருக்கம் வரும். இல்லைன்னா சுலபமா கடந்து போயிருவீங்க அந்த இடத்தை. இல்லைன்னா அவர்களை காட்டிலும் உங்களுடைய காசு உங்களுக்கு பெருசா தெரியும், இல்ல அவர்களை காட்டிலும் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா அதே சமயத்துல அவங்கள பார்த்த உடனே ஒரு 50 ரூபா கொடுக்கணும்னு தோணுது, ஒரு 10 ரூபா கொடுக்குதுன்னு தோணுதுன்னா அவர்கள் படுகிற வேதனையை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ, இவங்க இப்படி வேதனைப்படுறாங்களே. அப்ப இயேசு இங்க அவனை சுகமாக்குகிறார். நான் இல்லைன்னு சொல்ல, குஷ்டரோகத்தை சுகமாக்குகிறார். ஆனா இந்த மனதுருக்கம் அப்படிங்கிறது என்ன வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? அவன் படுகிற வேதனையை அப்படியே யார் உணர்கிறார்? கடவுள் உணர்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் இந்த குஷ்டரோகி படுகிற வேதனை உணர்வதற்கு இந்த பூமியில யாரு கிடையாது? சொல்லுங்க, யாரு கிடையாது? ஒருத்தர் கிடையாது. அல்லேலூயா. அவன் படுகிற வேதனையை அவன் மனைவி உணரல, அவன் படுகிற வேதனையை அவன் தாய் தகப்பன்மார் உணரல, அவன் படுகிற வேதனையை அவனுடைய சொந்தக்காரர்கள் உணரல. அப்படி உணராததுனாலதான் வலி வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த குஷ்டரோகியை இன்னும் இவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வலியை உணர்ந்துட்டாங்கன்னா காயப்படுத்த மாட்டாங்க, அவனுக்கு ஆறுதலா இருப்பாங்க, அவனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தானே? நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகப்பூர்வமா ஒரு குறை இந்த பூமியில ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறையை உணர்ந்தவர்கள் நமக்கு சப்போர்ட்டா பேசுறது உண்டு, ஆனா அந்த குறையை உணராதவர்கள் நம்மளை காயப்படுத்துறதா இன்னும் அதிகம். ஆனா நல்ல மனசு தொட்டு சொல்லுங்க, யாரும் நம்முடைய குறையை உணர்ந்து நமக்கு பேசுறவங்க கிடையாது. அல்லேலூயா. எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கணுமா அவங்களை இன்னும் அள வைக்கணும், எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குதா இன்னும் அவங்களை காயப்படுத்தணும், எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குதா இன்னும் அவங்களை தூக்கி எறியணும். இதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு கோட்பாடு. எல்லாரும் அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோம், நீங்களாகட்டும் நானாகட்டும். எல்லாரும் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களையும் என்னையும் காயப்படுத்தாத மனுஷன் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்றாரு? மனதுருகுகிறார். ஏன் மனதுருகிறார் அப்படின்னு சொன்னா, அவன் படுகிற வேதனையை முழுவதுமாக இயேசு உணர்ந்தார். உணர்ந்துட்டு அடுத்த ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு? அவனை என்ன பண்றாரு? கையை நீட்டி அவனை தொட்டு. அல்லேலூயா. அவனுக்கு தேவையான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கிடைக்கணும். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னது என்ன? வாங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என் கிட்ட வந்து மனதுருங்க ஆண்டவர். அதெல்லாம் கேட்டானா? இல்லை. தூரத்திலிருந்து ஏசப்பா அவன் குஷ்டரோகம் சுகமாகட்டும்பா அப்படின்னா சுகமாயிருப்பான். இங்கே நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு வண்டி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்ம சர்ச்சுக்கு கடைசியில் அங்கே ஒரு வண்டி நிற்கிது, அவ்வளோ தூரத்தில் அவன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏசு இங்கே நிற்கிறாரு, ஏப்பா சுகமாயிருப்பா அப்படின்னா சுகமாயிருவான். ஆனால் ஏசு அவன் அங்கிருந்து சொன்ன உடனே இங்கிருந்து நடந்து போய் அவன் கிட்ட போய் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு சொல்றாரு, தம்பி எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ணு, சுத்தமாகு. ஹல்லேலூயா. ஏங்க அப்படி செய்யணும்? ஏன் ஆண்டவர், ஒரு கடவுள் என்ன பண்றாரு? இறங்கி வராரு அவன் இடத்துல.
நிறைய விஷயங்களை அவர் அங்க உடைக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு யூதனாக, ஒரு மனுஷனாக ஒருபோதும் குஷ்டரோகி கிட்ட போக கூடாது, குஷ்டரோகி கிட்ட போக கூடாது, குஷ்டரோகியை தொடக்கூடாது. ஒருவேளை அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஒரு கவர்ல கட்டி இங்கிருந்து தூக்கி தான் எறியணும். எடுத்துக்கோடா. அந்த சாப்பாடு கீழே விழுந்து உடைஞ்சு கல்லு மண் ஆனாலும் அதை பொறுக்கி தான் அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க சாகிறதுக்குன்னு இருக்கிறவங்க, எப்படியாவது சாகு அப்படின்னு சொல்லி என்ன கொலை பண்ணிட்டா அது வேற மாதிரி போயிடும், சாபம் வந்துடும் சொல்லி என்ன பண்ணா கொண்டு போங்க விட்டுறாங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு, கிட்ட வந்து அவன் கையை நீட்டி அவர் தொடுறாரு. ஏங்க தொடுறாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவனுடைய மேலான காயத்தை தொட்டு சுகமாக்குவதை காட்டிலும் அவனுக்கு உள்ளான காயத்தை தொட்டு சுகமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த தொடுதல் அதுதான் வெளிப்படுத்துது. வெளியரமா நின்று உன் குஷ்டரோகம் சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லுகிற தெய்வம் மாத்திரம் கிடையாது. அது சுகமானாலும் அவனுக்குள்ளப்பட்ட வேதனை என்ன அப்படின்னா, முதலாவது என்னன்னா, நீ எனக்கு முக்கியமானவன், நீ ஒரு மதிப்புள்ள நபர். அல்லேலூயா. நீ ஒரு வேல்யூவான பர்சன். நினைச்சு பாருங்க, ஒரு கடவுள் அவரை தொடறதுக்கு 1000 பேர் சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க, அவர்கிட்ட இருந்து அற்புதம் பெறதுக்கு 1000 பேர் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் அவனை தேடி வந்து அவனை தொடுகிறார் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும், அவனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் பார்க்கறது நம்ம பார்க்குறோம், என்ன கூட்டம், என்ன அடித்தடி, என்ன பிரச்சனை, தினந்தோறும் டிவியில் பார்க்குறோம். இங்கிட்டு போனால் அங்கே கூட்டம், அங்கே போனால் இங்கே கூட்டம். இப்படிப்பட்ட சிஎம் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? பாஸ்டர் முடியாதுங்கனால துள்ளி குதிச்சு ஓட்டை பிரித்து மேலே ஏறிடுவோங்கிற மாதிரி குதிக்கிற குதியில் வெளியே போயிடுவோம் பாஸ்டர், அப்படி தானே இருப்போம். இருக்க மாட்டீங்களா? அவர் வந்து ஒன்றும் உங்களுக்கு சிஎம் வந்து உங்கள் வீட்டில் இதை செய்யறேன் அதை செய்யறேன் காசு தரலாம் சொல்ல தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா நீங்கள் போடுற காஃபி நல்லா இருக்குது, ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு உட்காந்து குடிச்சிட்டாலோ, இல்லை ஐயா அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் வந்து உட்காந்துட்டு போயிட்டாருன்னா நமக்கு உண்டான சந்தோஷம், நமக்கு உண்டான மதிப்பு, அன்னை அது வரைக்கும் கேவலமா பார்த்தவங்க, அது வரைக்கும் அவமானமா பார்த்தவங்க, அது வரைக்கும் துச்சமா பார்த்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் நம்மள மதிப்பு மிக்கவரா மரியாதை, ஐயோ சிஎம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தவருப்பா, சும்மா வந்துட்டு போயிருப்பார் அந்த வழியில, உடனே இவங்களுக்கு சிஎம்முக்கும் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் உண்டு, டெய்லி நைட்டு இவங்களும் சிஎம்மும் பேசிக்கிறாங்க, இவங்க சொன்னா சிஎம் எந்த காரியத்தை இருந்தாலும் செய்வாரு அப்படின்னு பல கதைகள் கட்டி ஊர்ல உங்களை என்ன பண்ணிடுவாங்க, பெரிய மதிப்புள்ள பிரபலமான ஆளா என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாங்க. அல்லேலூயா. மதிப்பே இல்லாமல் குப்பையா கடந்த நம்மள அப்படி மாத்திடுவாங்க. இப்ப அதே போலதான் எத்தனையோ பேர் இந்த இயேசுவை தொடுவதற்கு, இந்த கடவுளை தொடுவதற்கு காத்திருக்கும் போது இவனை வந்து தொட்ட போது இந்த உலகம் இவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இயேசு இவன் கிட்ட போய் இவனை தொட்டுட்டாரு, இவன் எவ்வளவு வேல்யூ உள்ளவன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளே இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய நேரம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நேரத்தை வச்சு தானே உங்களை என்னையும் அவமானப்படுத்துறாங்க. உங்களோட பேசுனது நேரம் வேஸ்ட், உன்னை திருமணம் பண்ணது நேரம் வேஸ்ட், உங்களோட வீட்டுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது நேரம் வேஸ்ட், உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினா வேஸ்ட். என் நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் அவனுக்கிட்ட அந்த முயற்சி எடுத்து அங்கிருந்து அவன் கிட்ட நடந்து போய் அவன் கையை தொட்டு அவனோடு பேசின விஷயங்கள் என்ன காட்டுது தெரியுமா? என் நேரத்திலே உனக்காக என் நேரம் செயல்படுவது மிக்க மதிப்பு மிக்கது. ஹல்லேலூயா. என் நேரத்தில் 5 நிமிஷத்தை உனக்காக கொடுக்குறேன் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கடவுள். இயேசு இப்படிதாங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் கிட்ட வராரு. என் தேவை இந்தா எடுத்துட்டு போ அப்படி கொடுக்கிற தெய்வம் இல்லை அவர். ஒவ்வொரு தேவை ஒரு மனுஷனுக்கு எழும்பும் போது அந்த தேவைக்கு பின்னாடி பல சூழ்நிலை மாற்றங்கள் உண்டு. கடன் பிரச்சனை, ரைட்டு, கடன் கட்டிட்டா எல்லாமே சரியாயிருமா? இல்ல. ஒரு கடன் பிரச்சனையினால கடந்த 4-5 வருடங்களாக நாம் வாங்கின வார்த்தைகள், நாம் பட்ட அவமானங்கள், நாம் பட்ட நிந்தனைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அப்ப எல்லாமே கடனை கட்டிட்டா சரியாயிருமானா? இல்ல. அந்த கடனை கட்டினாலும் பேசின வார்த்தைகள் நம்மை தூக்கி எரிஞ்சது, நம்மள துச்சமா என்ன காரியங்கள் நம்முடைய இருதயத்தை போட்டு கிள்ளிக்கொண்டே இருக்கும். இயேசுவை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் கடனை கட்டணும் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, கடனை தீக்கணும் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, அதை தாண்டி அந்த கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த கடனால் ஏற்பட்ட நிந்தனைகள், அந்த கடனால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் மருந்து தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அவனை தொடக்கூடாதுன்னு தூரம் இருக்கும்போது அவர் இறங்கி நடந்து வந்து அவனை தொட்டு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அந்த தொடுதலுக்கு உண்டான அர்த்தம் அதுதான்.
நம்ம ஈஸியாக போகிறவங்க வரவங்களெல்லாம் ரோட்டில் போகிறவங்கள தொட்டுருவோமா? இல்லை. நம்ம ஒருத்தரை தொடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொடுதலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கணவன் மனைவியை தொடுவது, மனைவி கணவனை தொடுவது ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பிள்ளைய தொடுறீங்க, உங்கள் பிள்ளைகளை தொடுறீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொருவர் மீது சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க தொட்டு அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு பாசம் வச்சிருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இந்த தொடுதல் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இந்த தொடுதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. நல்ல விதமாகவும் உண்டு, தவறான விதமாகவும் உண்டு. ஆனா இங்க ஆண்டவர் தொடுற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகமே உன்னை நேசிக்கல, ஏன்னா உன் மேல இருக்கிற வியாதியை காட்டி உன்னை புறந்தள்ளினார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உன்னை தொடுகிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்துல உன்னை யாரும் நேசிக்க இல்லை என்று நினைத்து கொள்ளாத, கடவுளாகிய நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இருக்கிறேன் உன்னை நேசிக்க. இன்னொரு விஷயம், அவனை சுகமாக்கிட்டு தொட்டாரா இல்ல வியாதியோடு இருக்கும்போது தொட்டாரா? வியாதியோடு இருக்கும்போது இயேசு என்ன பண்ணார்? தொட்டார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவன் சுகமாயிட்டான், தொடர்றதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனா வியாதியோடு ஒருத்தன் இருக்கும்போது, பிரச்சனையோடு இருக்கும்போது, வேதனையோடு கூட இருக்கும்போது அவனை தொடுறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த தொடுதல் அப்படிங்கிறது நீ தனி இல்லப்பா, நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவருடைய தொடுதல் நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளும் தொடுதலாகும். அவன் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறானோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறானோ, எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் அவன் வேதனையோடு இருக்கிறானோ, கண்ணீரோடு இருக்கானோ, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறான்? பகிர்ந்து கொள்ளுகிறார். அடுத்த ஒரு விஷயம், அவருடைய தொடுதல் உறுதியளிக்கும் தொடுதல் ஆகும். என்னங்க? உறுதியளிக்கும் தொடுதல் ஆகும். இயேசுவின் கை அவனை தொடும்போது அவன் உணர்ந்தது எப்படிப்பட்டதாக இருக்கும்? தான் கேட்டதையும் தனக்கு தேவையானதையும் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதை அவன் என்ன பண்ணான்? அந்த மனிதன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சுகம் கிடைக்கல, இயேசு வந்து அவனை தொடுறாரு, தொட்டு அவனோடு பேசுறாரு. பேசும்போது நல்லா கவனிங்க, நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க, வியாதி அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த வியாதி இத்தனை நாளாக அவனை காயப்படுத்தி, அவனை வந்து கஷ்டப்படுத்தி, அவனை வேதனைப்படுத்தி, அவனை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தது. இப்பொழுது அவனுக்குள்ள வியாதி இருக்குது, அவனுக்குள்ள கஷ்டம் இருக்கிறது, அவனுக்குள்ள வேதனை இருக்கிறது, அந்த வலிகள் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் இயேசு அவனை தொட்டு அவனோடு பேசும்போது இது எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுவான்? மறந்து போயிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள என்ன வந்துடும்? என்ன ஒருத்தர் தொட்டுட்டாரியா? தொட்டவர் சாதாரணவரானவர் அல்ல. இயேசு, இந்த உலகத்தை படைத்த தெய்வம் என்ன பண்ணிட்டார்? தொட்டுட்டாரு. அது மாத்திரமல்ல, எனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படிங்கும் போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலி வேதனைகள், அந்த குஷ்டரோகத்தினால் ஏற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்த 2 நிமிஷத்துல சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எதை பெற்றுக்கொண்டான்? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய தொடுதல். வியாதி இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும், பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷ சமாதானம் இருக்கும். இந்த உலகத்துல பேசுறவங்க வாயை அடைக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை, ஒரு கடனை வாங்கி கொண்டு போய் ஒரு காரியத்தை ஒரு உறவினருக்கு செஞ்சீங்கனாலும், என்னத்தை பெருசா செஞ்சுட்ட, என்னத்தை பெருசா கொண்டு வந்துட்ட. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த காசு செய்யறதுக்கு, அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ ரத்த வேர்வை சிந்தி உழைச்சிங்க தெரியும். எங்கெங்கெல்லாம் கெஞ்சி கடன் வாங்கினீங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அசால்ட்டாக ஒரு நிமிஷத்தில் உதறி தள்ளிடுவாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்த பிறகு, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு விஷயம், ஆண்டவருக்குள்ள இல்லாத போது இந்த பேச்சுக்கள் நம்மளோட உள்ளத்தை என்ன பண்ணும்? காயப்படுத்தும். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா இப்படிப்பட்ட பேச்சுக்களை கண்டு நாம என்ன பண்ண மாட்டோம்? பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு, இந்த காரியங்கள் ஒருபோதும் என்னை என்ன படுத்தாது? என்னை கஷ்டப்படுத்தாது, என்னை உபத்திரவப்படுத்தாது, என்னை பாடுபடுத்தாது. அந்த ஒரு நிமிஷத்துல குஷ்டரோகி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பெற்றிருப்பான், ஒரு உறுதியை பெற்றிருப்பான், ஒரு நிச்சயத்தை பெற்றிருக்கான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை அதுதான். உங்க சூழ்நிலை மாறுமோ மாறாதோ, உங்க பிரச்சனை தீருமோ தீராதோ, உங்களுடைய வியாதி குறையுமோ குறையாதோ, அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க, அதெல்லாம் சரியாகும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களை படுத்துச்சே ஒரு பாடு, இதெல்லாம் படுத்துச்சே உங்களுக்கு ஒரு கஷ்டம், இதெல்லாம் படுத்து உங்களுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பிடிங்கி போட்டுச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் முதலாவது அதை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அதை நிரப்பிட்டாவே வியாதியை குறித்து உங்களுக்கு கவலை கிடையாது.
அதை நிரப்பிட்டாவே கடனை குறித்து ஒரு கவலை கிடையாது. அதை நிரப்பிட்டாவே உலகத்துல யார் என்ன பேசுறாங்கன்னு ஒரு கவலை கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க என்ன பண்ணிடுவீங்க, ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதே போல மூணாவது காரியம், கடைசி காரியம், அவர் நம்முடைய முழு வாழ்க்கையும் தொடுவதற்கு இயேசு என்ன பண்ணுவதில்லை, பயப்படுவதில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய முழு வாழ்க்கையும் தொடுவதற்கு அவர் பயப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் ஒருபோதும் நம்மளுடைய சரீரத்தில் மாத்திரம் அக்கறை கொண்டவர் கிடையாது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிற விஷயம் தான், எப்பயுமே இந்த உலகப்பூர்வமான மனுஷன் ஒரு காரியத்தில் தான் அக்கறை கொண்டிருப்பான். ஃபர்ஸ்ட் உடம்பு பிரச்சனைனா உடம்புல அக்கறை இருக்கும், மற்ற காரியங்கள் அக்கறை இருக்காது. உடம்பு சரியாயிருச்சுன்னா பணத்தில் மாத்திரம் தான் அக்கறை இருக்கும், மற்ற காரியங்கள் அக்கறை இருக்காது. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உண்டு. கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. இப்ப பணம் வந்துடும். பணம் வந்த உடனே இவங்களுடைய எப்படி மாறிடுவாங்க, பணத்தின் மீது மாத்திரம் தான் அக்கறையா இருக்கும். மனைவியை கண்டுக்கிறது கிடையாது, பிள்ளைகளை கண்டுக்கிறது கிடையாது, கணவனை கண்டுக்கிறது கிடையாது. கர்த்தர், நீங்க என்ன கவனிங்க, கர்த்தர் ஒருபோது, ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு பார்வையில கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா, என் வியாதியை சுகமாக்குனா போதும், எனக்கு பணம் கொடுத்தா போதும், எனக்கு கார் கொடுத்தா போதும், எனக்கு வீடு கொடுத்தா போதும், இதெல்லாம் கொடுப்பார், வியாதியை சுகமாக்குவார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா கடவுள் எல்லாவற்றிற்கும் மேல நம்மை முழுமையாக அக்கறைப்படுகிற தெய்வம். அல்லேலூயா. முழுமையாக அக்கறைப்படுகிறவர். ஒரு மனுஷனை பார்க்கிறார்னா அவனுடைய சரீரத்தை குறித்து அக்கறைப்படுகிறவர். இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய சமூகத்தில் அவன் எப்படி நடத்தப்படுகிறான் அதை குறித்து அக்கறைப்படுகிறவர். அவனுடைய மனது என்ன காயப்படுகிறது அதை குறித்து அக்கறைப்படுகிறவர். அவன் சந்தோஷமா இருக்கிறானா, சமாதானமா இருக்கிறானா அதை குறித்து அக்கறைப்படுகிறவர். எல்லா விஷயத்தை குறித்தும் என்ன பண்ணுகிற கர்த்தர் அக்கறைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு பிரச்சனை எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட வரலாம். இந்த குஷ்டரோகி அப்படிதான், தான் குஷ்டரோகம் சுகமாகணும் தான் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆனா ஆண்டவர் குஷ்டரோகத்தை மாத்திரம் சுகமாக்க நினைக்கல, அவனுடைய வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய முழு வாழ்க்கையுமே மாற்ற நினைக்கிறாரு. என்னென்ன மாற்றினாரு ஒரு சில பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். சில வழிகாட்டுதல் கொடுக்கிறார். அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. நல்லா கவனிங்க, குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கை ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவளுக்கு சாட்சியாக செலுத்து. ஆசாரியன் அப்படின்னு சொல்றவன் யார் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளு. ஒருத்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவன் தான் அடையாளப்படுத்தி அவன் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவான், சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவான், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான். எங்கேயும் நீ வரக்கூடாதுன்னு அவன் மேல ஒரு முத்திரையை போட்டு அந்த முத்திரை உள்ளவர்கள் எங்கேயும் வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, முழுமையாக மீட்கப்பட்டதுக்கு என்னன்னா, நீ யாருக்கிட்ட போய் காட்டு சொல்லுங்க, யாருக்கிட்ட போய் காட்டு, ஆசாரியன்ட்ட போய் காட்டுறான். எதுக்கு காட்டு, உன்னை எதுக்காக உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை முத்திரை, அந்த காலத்துல முத்திரை போட்டுருவாங்க, நெத்தியில ஒரு முத்திரை போட்டுறான், இவன் குஷ்டரோகி அப்படின்னு. அந்த முத்திரையை பார்த்தாவே கண்டுபிடிச்சிட்டாங்க குஷ்டரோகி, துரத்துறா அவனை, கல் எடுத்து அடிப்பாங்க. அப்ப அந்த ஆசாரியன்ட்ட போய் நீ காட்டு, நெத்தியில போட்டிருக்கிற முத்திரையை அவங்க அழிக்கட்டும். ஏனென்று சொன்னால் நீ குஷ்டரோகி அல்ல, இப்பொழுது குழந்தையை போல மாறின சரீரத்தை கொண்டவன். அல்லேலூயா. சுகம் பெற்ற நீ ஒரு ஆளு. அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வாழ்க்கை முழுமையாக மீட்கப்பட்டுச்சு, அவருடைய சரீரம் முழுமையாக மீட்கப்பட்டது என்று நீ ஊர்ல போய் எல்லாத்தையும் காட்டுற அப்படிங்கிறார். முக்கியமாக ஆசாரியன்ட்ட காட்டு அப்படிங்கிறார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவன் என்ன பண்றாரு, மோசே கட்டளையிட்டபடி போய் காட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் என்ன பண்ணக்கூடாது, குஷ்டரோகம் வந்தா சர்ச்சுக்கு போய் கோயிலுக்கு போக கூடாது. யோசிச்சு பாருங்க, நல்லா ஆராதிக்க கூடியவன், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கக்கூடியவன், சத்தியத்திலே பங்கு கொண்டவன், ஒரு சர்ச்சுக்கு வரவன், ஒரு கோயிலுக்கு போறவன், எல்லோரோடும் சேர்ந்து கொண்டாடக்கூடியவன், அதுல அந்த கொண்டாட்டங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்துக்கூடிய ஒரு ஆளு இந்த குஷ்டரோக நோயினால தள்ளி வைக்கப்படும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த கோயில்ல சொல்றாரு, போய் சர்ச்சில் காட்டு, நீ ஆலயத்துல போய் காட்டு, காட்டி இனிமே நீ என்ன பண்ணு, எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய தேவனை ஆராதிக்கிற இடத்துல நீ என்ன பண்ணலாம், நீ போய் தேவனை ஆராதிக்கலாம். அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் மாற்றுகிற ஒரு காரியம் இதுல. நீ போய் ஆராதி, நீ போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோ, மற்ற காரியங்கள்ல நீ என்ன பண்ணுக்கோ, கலந்துக்கோ, தேவாலயத்துல போய் கலந்துக்கோ, தேவாலயத்தில் நடக்கிற காரியங்களை போய் நீ கலந்துக்கோப்பா.
அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மாற்றுகிறார். மூணாவது காரியம், சமூக ரீதியிலும் என்ன பண்றார், மீட்கப்பட்டதான ஒரு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், அவனை சுகமாக்கிட்டு கடந்து போயிருக்கலாம். சில இடங்கள்ல பார்க்குறோம், அவர் அற்புதம் செஞ்சுட்டு அவர் பாட்டு கடந்து போயிடுவார். யாருக்கு அற்புதம் செஞ்சோம், என்ன அற்புதம் செஞ்சோம்னு கேட்கறது கிடையாது. ஆனா இந்த குஷ்டரோகியை மாத்திரம் தனியா அவனுக்கு கிட்ட போய் மனதுருகி அவனை தொட்டு போய் ஆசாரியன்ட்ட காட்டு, உன் ஊர்ல காட்டுன்னு சொன்னதுட்டு அடுத்து சொல்ற, சமூகத்திலையும் எல்லாத்துட்டையும் என்ன பண்ணு, அந்த விளக்கு வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள் எல்லாரிடத்திலையும் போய் காட்டுனே. என்ன காட்டு, நான் குஷ்டரோகத்திலிருந்து மீண்டவன். ஹல்லேலூயா. நான் நோயிலிருந்து மீண்டவன். இப்ப சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து வந்துருச்சு. அவன் பிள்ளைகளை அவன் தொடலாம், அவன் மனைவியோடு அவன் ஒன்றிணைந்து வாழலாம், சமுதாயத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து அவன் வாழலாம், ஒரு டீ கடைக்கு போலாம், ஒரு ஹோட்டலுக்கு போலாம், எல்லா இடத்திலும் சரிசமமான அவனுக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஹல்லேலூயா. இது எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். இழந்த அத்தனையும் அவன் என்ன பண்ணான், மீட்டு கொண்டான் இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் மூலமாக. சகோதர சகோதரனுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் உங்களையும் என்னையும் தொடுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு பாயிண்ட்ல ஒரு காரியத்தை மாத்திரம் சுகமாக்குகிற தெய்வம் அல்ல, நம்முடைய முழு வாழ்க்கையும் சுகமாக்குகிற தெய்வம் அவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவரெவரெல்லாம் யாரெல்லாம் அவனை காயப்படுத்தி இருப்பாங்க, யாரெல்லாம் அவனை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க, யாரெல்லாம் தூக்கி எறிந்தார்கள், அவர்களுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணுவான், வீர நடை போட்டு என்ன பண்ணிருப்பான், நோயிலிருந்து மீண்டவன் என்று சொல்லி ஆரோக்கியமாக நடந்திருப்பான். ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவனை போல ஒரு பாடுகள், அவ்வளோ மோசமான பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோமானா இல்லை. இதனுடைய பாடுகள் ஒரு 100%, இன்னைக்கு நம்ம படுற வேதனையும் பாடுகளும் ஒரு 50% தான் இருக்கும். ஆனா கடவுள் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாற்றி அமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களை தரகுறவா பேசினவங்க, உங்களை கேவலமா பேசினவங்க, உங்களை உதாசீனப்படுத்தவர்கள், உங்களை தூக்கி எறிந்தவர்கள் மத்தியிலே கடவுள் உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். நாம் கடவுளை, அதான் ஆண்டவர் இதில் சொல்றாரு, நாம் கடவுளை, அந்த குஷ்டரோகி நோயை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு கிட்ட வந்தான். ஆனா ஆண்டவர் அவனுடைய நோயை மாத்திரம் தொடல, அவனுடைய மனதை தொட்டாரு, அவனுடைய சரீரத்தை தொட்டாரு, அவனுடைய சமூகத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்தை தொட்டு கொடுத்தாரு. அவனை ஆராதிக்க கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணி அவனை வழி நடத்தினான். ஹல்லேலூயா. இப்ப அந்த குஷ்டரோகி அப்படிங்கிற ஒரு மனுஷன் முழுமையான மனுஷன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் வந்துட்டா என்ன ஆகும் தெரியுங்களா, எல்லாமே அழுகி அழுகி குட்டை குட்டையாக மாறிடும். அப்படியே இந்த கை இவ்வளோ நீளம் இருக்கிற கை ஒரு வருஷத்தில் இவ்வளவுதான் இருக்கும், அப்படியே அழுகி அப்படி ஆகிடும். அடுத்த வருஷம் இப்படி, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த கையே இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு விரல்கள் வந்துடும். அதுக்கப்புறம் இது அப்படியே அழுக ஆரம்பிக்கும். மூக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, இது அப்படியே இப்படி போயிடும். நான் பார்த்துருக்கேன், இதிலிருந்து சுகம் கடைஞ்சு வந்த ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். அவங்கள பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் இந்த புருவங்கள்லாம் வேற மாதிரி, காதெல்லாம் பாதி தான் இருக்கும், காலு பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருக்கும். அப்ப அந்த அரை அறையா இருக்கும், அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்படி குறைவுள்ள ஒரு மனுஷன் சரீரத்திலே மாத்திரம் கிடையாது, இந்த சமுதாயத்தில் குறைவுள்ளவனாக இருந்தான், குடும்பத்திலே குறைவுள்ளவனாக இருந்தான், தேவாலயத்திற்கு செல்ல முடியாத அளவு குறைவுள்ளவனாக இருந்தான். ஆனால் என்றைக்கு கர்த்தர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டாரோ அப்பொழுதே அவன் எப்படி மாறிட்டான், முழுமையானவனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. குடும்பத்திலே முழுமையானவன், சமுதாயத்திலே முழுமையானவன், தேவாலயத்திலே முழுமையானவன் அவன் மாறிட்டான். ஒரு சரீரம் முழுமையானவன் அவன் மாறிட்டான். இப்ப ஒருபோதும் அவனை பார்த்து யாரும் ஏளனமாய் பேச முடியாது. அல்லேலூயா. யாரும் அவனை அவமானப்படுத்த முடியாது, யாரும் முன்னாடி நிக்காதன்னு சொல்லி. இப்ப அவனை கூப்பிட்டு முன்னாடி நில்லுப்பாம்பாங்க. பாப்பா என் ஃபங்க்ஷன்ல முன்னாடி வந்து நில்லு, இந்த காரியத்தை நீ செய்யு. சகோதர சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுற, ஏசப்பா உங்களோட பேசுற வார்த்தை, நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். நீங்க நினைக்கிற காரியம் ஒண்ணு, ஆனா அதை காட்டிலும் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய காரியங்களை தொட்டு அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தர விரும்புகிறார். உங்க வியாதியை மாத்திரம் சுகமாக்கணும் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல, உங்க கடனை மாத்திரம் மாற்றுக்கணும் அப்படிங்கிறவர் இல்ல. மனுஷனை நம்புவது வீண். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன் காலை நேரத்தில் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது, இந்த மனுஷன் எவ்வளவு பேரை நம்பி இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க. இந்த வியாதி வந்தோன்னே எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அவனை எல்லாரும் அவமானப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
இன்னைக்கு அப்படித்தான் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது சுலபமா நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு மனுஷனை நம்பி கொண்டு போயெல்லாம் கொடுக்காதீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் சரி, ஆண்டவர்களை ரட்சிக்கப்பட்டு வந்தோம், இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்கன்னு மனுஷனை நம்பாத. யாரையுமே நம்பாதீங்க தயவு செய்து. நான் திரும்ப திரும்ப சொல்றது தான். நம்புறதுங்கிறது மீன்ஸ் குடும்பத்தில் நம்புறது உண்டு. கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், பிள்ளைகளை பெற்றோர் நம்பணும், அந்த நம்பிக்கை வேறு. ஆனா சில நேரத்தில் நம்ம எல்லா நம்பிக்கையும் ஒருத்தர் மேல வச்சிருவோம். அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்துடுறோம். அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு உபத்திரம் வந்துருச்சு, ஒரு பாடம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கர்த்தரை நம்பின பிள்ளைகள் நீங்க நெடுங்காலம் கர்த்தரை மாத்திரம் தான் நம்பணும். உலகபூர்வமா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. இப்போ ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சுங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்கள போய் நான் உதவி கேட்கட்டா, இவங்கள போய் நான் உதவி கேட்கட்டா, இந்த சர்ச்சுக்கு போய் நான் உதவி கேட்கட்டா, அந்த ஆர்கனைசேஷன் போய் நான் உதவி கேட்கட்டா? எதுக்கு உதவி கேட்கணும்? அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இவங்க எனக்கு வந்து ஏன் உதவி கேட்குறீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்படி என்ன ஒருத்தருடைய வாசல்ல போய் நம்ம நிக்கணும் உதவி கேட்க? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பாடின ஒரு பாட்டு, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே என்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சுகபலனை தேவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் 100 100 1000 பழகி பெருக வைக்கிறவராக இருக்கிறார். அதனால என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோமோ அப்பொழுது இனி யாருடைய உதவி எங்கேயும் போய் கேட்டு நிற்க கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க அந்த விஷயத்துல. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் குறை வைக்கல. என்ன குறை வச்சிருக்கிறாரு? சாப்பாட்டு குறை வச்சாரா? வீடு குறை வச்சாரா? தேவைகள்ல குறை வச்சாரா? இல்ல, எல்லாவற்றையும் சம்பூரணமாக கொடுத்திருக்கிறார். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் உண்டு. கர்த்தர் வருங்காலத்தில் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு காரியத்தை ஆரம்பிங்க. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை வச்சு காரியத்தை ஆரம்பிச்சாங்க. 5000 20,000 பேர் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சமாவது எண்ணெயை வச்சு டெய்லி எடுப்பா, கொஞ்சமாவது டெய்லி கொஞ்சம் எண்ணெய் எடுன்னு சொன்னாரு. பஞ்சகாலம் தீரு மட்டும் அதே கொஞ்சமாவது எண்ணெய் எடுக்க 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 ஆண்டவர் பரிபூரணமாய் கொடுத்தார். அல்லேலூயா. வேதாகமத்தில் சொல்லியிருக்கா, ஒரு வசனத்தை காட்டுங்க. கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர், நீ போய் அவரை பாரு, நீ போய் அந்த வீட்டில் பாரு, அந்த ஆர்கனைசேஷன்ல போய் பாரு, அந்த மனுஷனை போய் பாரு, இந்த வீட்டில் போய் நில்லு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு எதுக்கு நிக்கணும்? அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது யாரிடத்திலையும் போய் நம்ம நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு சில இடங்கள்ல அப்படி சொல்றது உண்டு. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. அங்க உதவி பண்றாங்க, இங்க உதவி பண்றாங்க, இங்க சப்போர்ட் பண்றாங்க, அங்க சப்போர்ட் பண்றாங்க. இல்ல, கர்த்தர் என்னோடு கூட உண்டு, என் ராஜா என்னோடு கூட உண்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றார், உன்னை ஒருவர் முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்படுத்தி போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வரணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் நமக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நேர்மையான முறையிலே தைரியமாய் நின்று வெட்கி தலை குனிந்து கூனி குறுகி யாரிடத்திலும் 1 ரூபா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் 100 100 1000 பழுகி பெருக செய்வார். அல்லேலூயா. உன்கிட்ட கொடுத்த விஷயத்தை, ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோட பயன்படுத்த ஆரம்பி. பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு தெரியுமா, அதை செஞ்சு அதை எடுத்து வச்சு செயல்படுறதுக்கு இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒண்ணுதான் பாஸ்டர் இருக்கு, இதுதான் என்னுடைய எதிர்காலம், இது ஒண்ணுதான் இருக்குது, இதை நான் எப்படி செய்வேன், இது எப்படி செய்வேன்? அப்படி அன்னைக்கு அந்த சின்ன பையன் யோசிச்சிருந்தானா, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, எனக்கே சாப்பிட போதும், நான் எதுக்கு கொடுக்கணும் யோசிச்சிருந்தா, அவனும் அந்த பையனும் 5 அப்பம் 2 மீனுக்கு மேலே சாப்பிட்டுருப்பான். அவன் கூட வந்தவங்க எல்லாமே சாப்பிட்டுருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க கையில கொடுக்கிறாருன்னா, இன்னொரு இடத்துல போய் கையேந்தி நிக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அதை எதுக்கு கொடுக்கிறாருன்னு அறிஞ்சு அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படி இல்லை. இன்னைக்கு சில பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். வாங்குற கர்த்தர் கொடுக்கறது ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும், இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க, அப்படி இல்லை. கர்த்தருடைய கரத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத அன்னைக்கே எதுக்கு கொடுக்கிறாரு, ஏன் கொடுக்கிறாரு, அது என்ன காரணம்னு அறிஞ்சு அதை திருப்பி கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு தேவையான மன்னாவை சாப்பாட்டை நான் உனக்கு என்ன பண்ணுவேன். அல்லேலூயா.
அன்னன்னைக்கு நீ அடுத்த நாள் போய் ஆட்டி கெஞ்ச வேண்டாம். இன்னைக்கு காலையிலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். நாளைக்கு என்ன ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அது என்ன, இது என்ன, யோசிக்காத. இன்னைக்கு ஒரு தேவை வருதா, இன்னைக்கு அதை செலவு பண்ணு. நான் சொல்றேன், ஆடம்பர செலவு சொல்லலை, தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் செலவு பண்ண சொல்லிட்டாருன்னு வாங்கின ஒரு 10 சதுரடி நிலத்தையும் போய் வித்துறாதீங்க, அப்படி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தேவைக்கு, என்ன காரியத்துக்கு சொல்றாரோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் தொடும்போது உங்களை என்னையும் முழுமையான மனுஷனாக மாற்றுகிறார். எல்லாம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம் அந்த நாளில்.